தேங்க்யூ ஸோ மச் கபாலி பிரதர், தேங்க்யூ. உங்களோட கமெண்ட் பார்த்தேன், தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி கபாலி படிச்சிட்டேன், மாற்றி படிச்சிட்டோன்னு பார்த்தேன். இல்லை, நான் கரெக்டாக படிச்சிருக்கேன். எப்போ ஃபேக் ஐடின்னு ஆகிடுச்சு அவன் கமெண்ட். நமக்கு எதுக்கு? நல்ல ஐடி கமெண்ட் தான் வேணும். ஃபேக் ஐடிக்கு லைக் போட்டு போனால் போதும். ஏன்னா வந்துட்டீங்க உள்ள வியூஸ்னு ஆகிடுச்சு, லைக் போட்டால் தான் என்னவோ. அதனால தான். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா பரவாயில்ல, போங்க. யாரோட விருப்பம் இல்லாமல் எந்த லைக்கும் போட வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் தான் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், விருப்பம் இல்லை பண்ணாதீங்க. விருப்பம் இருந்தால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையே பண்ணாதீங்க, போங்க. ஏன் கடமை நான் கேட்டுட்டு போகிறேன், அவ்வளோதான். கடமையை கரெக்டாக செய்யணும்ல. அது எந்த வேலை செஞ்சால் என்ன? நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் கரெக்டாக செய்யணும். இப்போ யூடியூப்பில் லைவ் போகிறது ஒரு வேலையாக தான் போச்சு. ஸோ அந்த வேலைக்கான எதுவோ அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். போடுறதும் போடாமல் போவதும், ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் உரிமை, உங்கள் இஷ்டம். அதில் என்னோடது ஒன்றும் இல்லை. சாப்பிட்டாச்சா கபாலி எப்படி இருக்கீங்க? கபிலனே வருது எனக்கு, கபாலின்றதே வரல. ஜிஜி மோகன் பிரதர் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்கள் கோயில்பட்டில் அங்கே மழை பெய்யுதா மோகன் பிரதர்? ஏன்னா நிறைய ஊரில் மழை பெய்யுது. ஸோ யாரெல்லாம் அந்த ஊர்லேருந்து பார்க்க டைம் எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு கரண்ட் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள்கிட்ட கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அங்கேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஓகேவாக இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி காலையிலேருந்து மழை, இப்போ நைட்டும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க. கேண்டில்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, மெழுகுவத்தி, தீப்பெட்டி, அப்புறம் வேறு என்ன சொல்லுவோம், விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வாங்குறத விட கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதிர வச்சுக்கோங்க. பேட்ரியெலாம் இருந்தால் சார்ஜ் போட்டு மொபைலுக்கு பேக்கப்பு வச்சுக்கோங்க. வேறு என்னென்ன எனக்கு தெரிஞ்ச டிப்லாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதாவது இருக்கான்னு தெரியல. சுடு தண்ணி குடிங்க. என்ன மாதிரி அவஸ்தைப்படாதீங்க. கோல்டு ஓவர் ஆகிட்டு அவஸ்தை இருக்குது, அந்த மாதிரி அவஸ்தைப்படாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஒன்றும் காணும். சாப்பிட்டேன், நானும் சாப்பிட்டேன். இன்றைக்கி சாம்பார் தான், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், முட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டோம் இன்றைக்கி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஒன்றும் ஜெர்மனிலேருந்து பேசுகிறீங்களா? ஆமாம் ஆமாம். பவித்ரன் நல்லா இருக்கீங்களா? ஹலோ. ஓ, அப்படி ஒன்று இருக்கு அருண். தாம்பரம், சென்னை தாம்பரம். அக்கா நானும் கோவில்பட்டி தான். ஒரே மழை விடிய விடிய. ஓ, ட்ரெண்டிங் இளங்கோ. சேஃபாக இருங்க. வீட்டில் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப கிடையாது. ஒரு பால் பாக்கெட்டில் எதுவுமே ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 4 பேர் சேர்ந்து கடைக்கு போனால் கடையெல்லாம் காலியாகிடும். பார்த்து பத்திரமா இருங்க. கண்டிப்பாக 2 நாளில் எல்லாம் சரியாயிடும். பயப்படாதீங்க, கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார், விட மாட்டார். நல்லா இருக்கேன் கலைச்செல்வன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதான் சொல்லிட்டேனே அருண், சொல்லிட்டேனே, இன்னும் கேட்குறீங்க? வந்தாலாமா பாப்பா? ஏய் வா, பட்டுமா, பட்டு வா, ஏ பட்டு வந்துட்டா இல்லையா? நீ என்ன பண்ணிட்டு கூப்பிடும் மாதிரி பண்ணி வாங்க. போங்க. டேய், உனக்கு என்ன ரோடு பொறுக்குறீங்க? பிச்சு போட்டுரும் பாரு. வெளில போனால் வரணும்னு இல்லை, அப்படியே அங்கேயே போய் தங்கிடுறான். உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃப்ரம் விஜயவாடா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நான் படப்பை, பூந்தமல்லி படப்பை. ஓகே. பவித்ரன் ஹலோ, நல்லா இருக்கீங்களா பவித்ரன்?